வணக்கம் மக்களே, எல்லோரும் நலமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். நம்ம சென்னையில் பாரிஸ் கார்னரில் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டு பிளேஸ் எது, பெஸ்ட் திங்ஸ் எது பர்ச்சேஸ் பண்ணுறதுக்குன்னு தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். நேற்று சண்டே நானும் என்னோடய ஹஸ்பண்டும் பாரிஸ் கார்னருக்கு தான் ஷாப்பிங் போயிருந்தோம். ஆஃப்டர்நூன் போனோம். வீட்டுக்கு வரதுக்கு பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 8:30 9 ஆயிடுச்சு. நைட்டு தான் வந்தோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் பாரிஸ் கார்னர் வந்து இறங்குறப்போ டைம் பார்த்தீங்கன்னா 1:30. நல்லா பசி. கார் பார்க் பண்ணுறதுக்கும் சூப்பர்பான ஒரு பிளேஸ் கிடச்சிது. முக்கியமாக கார் பார்க்கிங் தான் ரொம்பவே டஃப்பாக இருக்கும். கோர்ட்டுக்கு ஆப்போசிட்லேயே ஒரு பிளேஸ் கிடச்சிது. அங்கே பார்க் பண்ணிவிட்டு ஆப்போசிட்டில் பார்த்தா முருகன் இட்லியும் இந்த சோழா மெஸ்ஸும் இருந்தது. சோழா மெஸ் நான்வெஜ்ஜு, முருகன் இட்லி பியூர்லி வெஜ்ஜு. சரி நான்வெஜ் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இறங்கி மெனு கடை திருப்பி பார்த்து கடைசியாக நாங்கள் ஆர்டர் பண்ணது என்னவோ பார்த்திங்கன்னா வெஜ் மீல்ஸும் ஒரே ஒரு நாட்டுக்கோழி பெப்பர் ஃப்ரை தான் நாங்கள் ஆர்டர் பண்ணோம். அவ்வளோவா எனக்கு டேஸ்ட் அங்கே பிடிக்கல. இதுக்கு பெட்டர் முருகன் இட்லிலே வெஜ் மீல் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு தான் எங்களோட கிளைமேக்ஸ் இருந்தது. அதை முடிச்சுட்டு நாங்கள் வந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல்ஸு. என் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு 1 இயர்க்கு மேலவே நான் வந்து ஃப்ரேம் மாற்றணும், பாரிஸ் கார்னரில் போய் வாங்கலாம், அங்கே தான் என்னோடய ஃப்ரெண்டு சீப்பாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஸோ விடுவோமா இந்த சான்ஸை, அதனால் சொல்லிவிட்டு நாங்கள் வந்த இடம் தான் இந்த அல்லமீன் ஆப்டிக்கல்ஸு. ரொம்ப ஒர்த்திங்க. லாட் ஆஃப் கலெக்ஷன்ஸ், அவ்வளோ நல்ல ஃப்ரேம்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அதே மாதிரி லென்ஸும் பார்த்திங்கன்னா நம்ம கேட்குற மாதிரி அவங்க ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. இங்கேயே கம்ப்யூட்டரைஸ்டு ஐ செக்கப்பும் பண்ணுறாங்க. 1 இயர்க்கு முன்னாடி ஹஸ்பண்டுக்கு செக் பண்ணியிருந்தோம். சரி இப்பயும் செக் பண்ணிக்கலான்னு பார்த்தோம். அவ்வளோவா பெரிய வேரியேஷன் இல்லை. அங்கேயே ஃப்ரேமும் வந்து நாங்கள் சூஸ் பண்ணி கொடுத்துட்டோம். அதே மாதிரி அவங்க லென்ஸ் போட்டு வித்தின் 2 டேஸில் கொரியர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூலர்ஸ் பற்றி சொல்லியே ஆகணும். இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ்லேருந்து கூலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. மென்னு, விமனு, யூனிசெக்ஸ் எப்படி வேணாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி அவங்க வெரைட்டி நிறைய வச்சுருக்காங்க. பிராண்டட் கூலர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 1100லேருந்து 1400 வரைக்கும் வச்சுருக்காங்க. விடுவோமா இந்த சான்ஸை, எனக்கும் என்னோடய ஹஸ்பண்டுக்கும் சேர்த்து ஆளுக்கு ஒரு கூலர் வாங்கிட்டு அடிஷ்னலாக இதை சேர்த்து பில் போடுங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அடுத்து நாங்கள் வந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா செப்பல் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. செப்பல் கிடையாது, என்னோடய ஹஸ்பண்டுக்கு ரொம்ப நாளாக ஷூ வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆல்ரெடி பிராண்டட் யூஸ் பண்ணாலுமே ரொம்ப வந்து வருஷம்லாம் வரமாட்டேங்குது. 2 இயர்ஸ் தான் யூஸ் பண்ண முடியுது, அதுக்கு அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம், இங்கேயே வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்த இடம் தான் இந்த ஷாப். இங்கே பார்த்தீங்கன்னா செப்பல்ஸு, சாண்டல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 200 ருபீஸ்லேருந்தே வச்சுருக்காங்க. நல்லாவே இருந்துச்சு கலெக்ஷன்ஸ் எல்லாமே. லெதர் ஷூன்னு சொல்லிட்டு ஒன்று காமிச்சாங்க. 1400 சொன்னாங்க. அப்புறம் பார்கெயின் பண்ணி 1100க்கு வாங்கணும். பார்ப்போம் இது எத்தனை வருஷம் வருதுன்னு சொல்லிட்டு. அதை முடிச்சுட்டு ஹாட் சிப்ஸில் வந்து ஒரு காஃபி, கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா மெக்ரனட் இருந்தது. மெக்ரனட்லேருந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா பனானா சிப்ஸு, அதுக்கப்புறம் மஃபின்ஸு, வீட் பிரெட், இதெல்லாம் வந்து அடிச்சிக்கவே முடியாது மெக்ரனட்டில். இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே கிட்ஸுக்கு வாங்கிட்டு அடுத்து நம்ம ஸ்ட்ரீட் ஷாப்பிங்கை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அடுத்து கொஞ்சம் பக்கத்துலேயே இருந்த ஸ்ட்ரீட்லேயே ஸ்டேஷ்னரிலாம் வாங்க வேண்டியது. குழந்தைங்களுக்கு வந்து பென்சில்ஸு, சார்ட் பேப்பர்ஸு, OHP ஷீட்டு, மார்க்கர் இதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே இந்த மாதிரி ஸ்ட்ரீட் ஷாப்பிங்கில் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் இல்லாமல் வாங்கிட்டோம். இந்தக்கா பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக முடக்கத்தான் கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, இந்த சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரை, அதுக்கப்புறம் தூதுவளைலாம் வச்சுருந்தாங்க. எல்லாமே 20 ருபீஸ் பேக் சொன்னாங்க. ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அதனால் அவங்கக்கிட்ட அந்த கீரையெல்லாம் வாங்கிட்டு பக்கத்துலேயே பூ மார்க்கெட்டு. பாரிஸ் கார்னர் வந்துட்டு ஃப்ரூட்ஸு, பூ, வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கலைன்னா எப்படிங்க. எனக்கு இங்கே ரொம்ப பிடிச்சதே பூ தான். அதே மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் ஆல்மோஸ்ட் எல்லா வெரைட்டி ஆஃப் பூவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பாரிஸ் கார்னரில் வாங்க முடியும். அங்கே பார்த்தீங்கன்னா நான் இந்த ரோஸ் வாங்கினேன். கிட்டத்தட்ட 1/2 kg பார்த்தீங்கன்னா 30 ருபீஸ் தான். அள்ளி போட்டாங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே நம்ம ஸ்ட்ரீட் ஷாப்பிங்கை கண்டினியூ பண்ணோம். என்னோடய குட்டிக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு இந்த சொப்புலாம் பார்த்தோம். எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள். இதில் எனக்கு அந்த கேரியர் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த கேரியரும் அந்த சேரும் பார்த்திங்கன்னா ரொம்ப யூனிக்காக இருந்தது. அவளுக்கு வாங்கிட்டு வந்ததில் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதெல்லாம் நம்ம வாங்கிட்டு அடுத்து நம்ம பாத்திர கடைக்கு வந்தாச்சு. நான் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா பாரிஸ் கார்னரில் இந்த MA எத்திராஜிலோ நாயுடு இந்த கடையில் தான் வந்து எந்த பாத்திரமாக இருந்தாலும் லாஸ்ட்டு 10 இயர்ஸாக வாங்கிட்டுருக்கேன். இந்த டைம் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு இரும்பு தோசைக்கல் அது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம். பட் அவங்க வந்து கேஸ்ட் அயர்ன் காமிச்சாங்க. இண்டஸ் வேலி பிராண்டில் வந்து 40% டிஸ்கவுண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இரும்பு தோசைக்கல் வந்து சேம் சைஸ் தான் சொல்கிறேன், 300 ருபீஸ் சொன்னாங்க. அதே கேஸ்ட் அயர்ன் வந்து சேம் சைஸ் வந்து 1300 சொன்னாங்க. அப்புறம் சில எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுத்தாங்க. இதுதான் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு கேஸ்ட் அயர்ன் நான் யூஸ் பண்ணுறேன். சரி பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு அது வாங்கிட்டு அப்புறம் கொஞ்சம் முக்கியமான திங்ஸ்லாம் எனக்கு தேவைப்பட்டுச்சு. முக்கியமாக பாத்திரம், அந்த ஸ்டாண்டு தேவைப்பட்டுச்சு. அதுக்காக தான் நான் வந்தேன். அதே மாதிரி இந்த ஷாப்பில் நீங்கள் வந்து வேஸ்ட் வச்சுருக்கீங்க, உடஞ்ச பழைய பாத்திரங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் அதுக்கு இங்கே பொருளாக வாங்கிக்க முடியும். அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வந்தப்போ பார்த்தீங்கன்னா டைம் வந்து
கிட்டத்தட்ட 8:45 ஆயிடுச்சு. ஹாப்பி பார்த்திங்கன்னா பசியில் கொஞ்சம் தூங்கிட்டாங்க. அவங்களுக்கு டக்குன்னு சாப்பாடு எடுத்து கொடுத்துட்டு இந்த கேஸ்ட் அயர்ன் தோசைக்கல் இருக்குது பார்த்திங்களா, இதை வந்து நம்ம கொஞ்சோண்டு இந்த மாதிரி சீசனிங் பண்ண தேவையில்லை. ஆனால் இன்றைக்கி ஒரு நாளைக்கு மட்டும் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இதை மாதிரி ஆனியனை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு வதக்கிட்டு அப்படியே வச்சுருங்க. அதில் கொஞ்சம் ஆயில் இருக்கணும். அடிக்கடி ஸ்க்ரப்பு போட்டு தேய்க்கக்கூடாது. கேஸ்ட் அயர்ன் முக்கியமாக பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துன்னா ஈஸியாக உடஞ்சிடும். அது ஒன்று தான் எனக்கு தெரிஞ்சு ட்ராபேக்கு. ரெண்டாவது ரொம்பவே ப்ரைஸியாக இருந்துச்சு. பார்க்கலாம், யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்த ஃப்ரூட்ஸ்லாம் வந்து அடுக்கி வச்சுட்டேன். மலை வாழைப்பழம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வாழைப்பழம். யூஸ்வலாக எல்லா ஷாப்லேயும் இங்கே கிடைக்குது அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது. அங்கே கிடைச்சது 1 டசன் வந்து 60 ருபீஸ் சொன்னாங்க. அப்புறம் ஆரஞ்சுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 50 ருபீஸ்க்கு வந்து 10 கமலா ஆரஞ்சு கொடுத்தாங்க. ஓகேவாக தான் இருந்தது. கொஞ்சம் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டு அதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டு நைட்டுக்கு தோசைக்கு சட்னி பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இந்த ஃபேவரட்டான கடலப்பருப்பு சட்னி பண்ணேன். இது எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். இதை முடிச்சுட்டு நான் அப்படியே வந்த உடனேயே அந்த வாங்கிட்டு வந்தோம் இல்லையா முடக்கத்தான் கீரை, அதை வந்து கிள்ளி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை அரைச்சி தோசை மாவோடு சேர்ந்து கலந்து வச்சுட்டேன். இது நல்லா ஃபெர்மெண்ட் ஆனால் தான் நாளைக்கு நம்ம தோசைக்கு ரெடி பண்ண முடியும். இப்படி தாங்க இந்த டே போணுச்சு. இதில் உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா சொல்லுங்கள். ஷாப் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தனியாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்க ஷாப் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ரெஃபரன்ஸ் மட்டுமே தான். எதுவும் ப்ரொமோஷனல் வீடியோலாம் கிடையாது. கண்டிப்பாக உங்களுக்கும் உதவியாக இருக்கும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நான் உங்களுக்கு இதெல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். என்னோடய சேனலை நான் உங்களுக்காக தொடர்ந்து யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் மட்டுமே கொடுத்துட்ருக்கேன். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். ஸ்டே டியூன். நன்றி.